எல்லோரும் ஆசைப்படுவார்கள், ஆனால் எத்தனை பேர் அதை நிஜமாக்க முனைவார்கள்? ஜப்பானின் உலகின் விலை உயர்ந்த மியாசாகி மாம்பழம் மீது ஆசைப்பட்ட மனைவியின் கனவை 3 வருடங்களில் நிஜமாக்கி உள்ளார் கன்னியாகுமரி விவசாயி அன்பரசு. எப்படி இது சாத்தியமானது? வாருங்கள், அந்த கனியின் பின்னே மறைந்திருக்கும் அன்பின் கதையை பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் அருகே உள்ள பூவையூர் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி அன்பரசு ஜப்பானின் புகழ்பெற்ற மற்றும் விலையுயர்ந்த மியாசாகி மாம்பழத்தை தனது தோட்டத்தில் வெற்றிகரமாக விளைவித்து விவசாயத்துறையில் புதியதொரு சாதனையை படைத்துள்ளார். அன்பரசுவின் மனைவி ஜெயகல்யாணி சமூக வலைதளங்கள் மூலம் மியாசாகி மாம்பழத்தின் தனித்துவத்தை பற்றி அறிந்து அதனை நேரில் காணவும் சுவைக்கவும் பெரிதும் விரும்பினார். தனது மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு அன்பரசு இந்த மாம்பழத்தை பற்றிய முழுமையான தகவல்களை சேகரித்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மியாசாகி மாஞ்செடியை வாங்கி தனது தோட்டத்தில் நட்டுள்ளார். தற்போது அந்த மரத்தில் ஒரே ஒரு மாம்பழம் காய்த்து செங்கனி நிறத்தில் பழுத்துள்ளது. உடனே அந்த பழத்தை பறித்து தனது மனைவி ஜெயகல்யாணிக்கு அன்புடன் பரிசளித்துள்ளார். இந்த செயல் அவர்களது குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னை விவசாயியாக இருந்து சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டின் அருகே நர்சரி கார்டன் அமைத்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் குடும்பத்தை அன்பரசு நடத்தி வருகிறார். அன்பரசுவும் அவரது மனைவி ஜெயகல்யாணியும் இணைந்து நர்சரியை பராமரித்து வருகின்றனர். தமிழகம் மற்றும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் இவர்களது நர்சரியில் இருந்து செடிகளை வாங்கி செல்கின்றனர். மியாசாகி மாம்பழத்தின் இந்த வெற்றியை தொடர்ந்து அன்பரசு தனது நர்சரியில் இதுபோன்ற மியாசாகி மாக்கன்றுகளை உற்பத்தி செய்து அவற்றை குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளார். மரங்களை வாங்கி செல்லும் அனைவரும் அதில் விளையும் பழங்களை முதியோர்கள் மற்றும் வீட்டில் உள்ளவர்கள் சுவைத்து மகிழ வேண்டும் என்பதே அன்பரசு தம்பதியரின் நோக்கம். தற்போது மியாசாகி மாம்பழம் காய்த்த செய்தி அறிந்து அன்பரசுவின் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் மாம்பழத்தை பார்வையிட அவரது தோட்டத்திற்கு வருகை தருகின்றனர். இந்த மாம்பழத்திற்கு மருத்துவ குணங்கள் இருப்பதாக ஜெயகல்யாணி குறிப்பிட்டுள்ளார். முதல் காய்ப்பில் ஒரே ஒரு பழம் மட்டுமே கிடைத்ததால் அதனை தனது மனைவிக்கு அன்பரசு வழங்கியுள்ளார். கன்னியாகுமரியில் ஒரு ஜப்பானிய மாம்பழம் விளைந்திருப்பது இயற்கையை நேசிக்கும் அன்பரசுவின் விடாமுயற்சிக்கும் விவசாயத்தின் மீதுள்ள அவரது ஆர்வம் மற்றும் புதிய முயற்சிகளுக்கும் ஒரு சான்றாக அமைந்துள்ளது. என்னோட கணவரும் நானும் இயற்கை மேல ரொம்ப ஒரு ஆர்வம் கொண்டவங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க முதல்ல தென்னை மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா செடிகள் நிறைய பேருக்கு, இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல வறண்ட இடங்கள் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம பசுமை தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இதில் இவங்க நிறைய பேருக்கு செடிகள் அனுப்பி கொடுப்பாங்க இலவசமா. அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நியூஸ்ல எல்லாம் பார்க்குறப்போ சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த பழம், இந்த மியாசாகி, ஜப்பானை சேர்ந்த மியாசாகி விலை போறதா நாங்கள் பார்த்தோம். அப்போ கேட்குறப்போ இல்லை, இது அங்கே மட்டும்தான் வளரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அந்த கிளைமேட்டுக்கு வளரும் அப்படின்னு. அது பார்க்குறப்போ நம்ம ஏன் நம்ம கிளைமேட்டுக்கு ஏன் வராது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வச்சோம். இப்போ காய்க்குது. ஆனால் நாங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கல, நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். கொடுக்குறப்போ ஒரு சந்தோஷம், மற்றவங்க சாப்பிட்றப்போ அது நமக்கு ஒரு, நம்ம தோட்டத்தில் இது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இது ஃபர்ஸ்ட்டாக நம்ம இது வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு அதில் கிடைக்குது. இதுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு உள்ளது ஒரு 2-3 சயின்ஸ்னா ஏதோ ஒரு 2-3 அதெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏ, அப்படி நிறைய விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இப்படி நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. முக்கியமாக இந்த பழம் ஏன் ரொம்ப விரும்பப்படுது அப்படின்னா இதோடைய நோய் எதிர்ப்பு சக்தி ப்ளஸ் இதோட அரோமா, இதோடைய வாசம் மற்றும் இதோட சுவை, இதுக்காக தான் இந்த பழம் உலக அளவில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த மியாசாகி மாம்பழம் கூட இந்த மரம் இணையத்தில் என் ஒய்ஃபு பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு மரம் இருக்குது, 2 லட்சத்து மேலே பழம் போகுது, ஸோ அதனால இந்த மரம் நம்ம வைக்கணும் அப்படின்னு கேட்டாப்புல. அதுவும் நாங்கள், அதாவது நம்ம ஊருக்கு இவ்வளோ ரூபாய்க்குள்ள மரங்கள்லாம் நம்ம ஊருக்கு வருமானம் இதை செக் பண்ணதுக்காண்டி தான் நாங்கள் வாங்கி நடவு பண்ணோம். நடவு பண்ணி அது காய் போட்டு, அதுவும் நம்பர் 1 குவாலிட்டியாக போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 600 கிராமுக்கு மேலே போட்டிருக்குது.
இந்த பழத்தை கூட என் ஒய்ஃபு தான் இதுக்கு, ஏன்னா அவள் ஆசைப்பட்டது, அவளுக்கு தான் கிஃப்ட்டு. மற்றபடியும் என்னென்னா எல்லா வெரைட்டிலுமே பழங்களை வந்து நான் பொதுவாக வந்து இங்கே வரவங்களுக்கு கிஃப்டாக தான் கொடுப்பேன். பழ வகைகளை நான் கிஃப்டாக கொடுப்பேன். அவங்க அதை போய் முளைக்க போடுறவங்க முளைச்சி அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது விலைக்கு வைக்கலை. இதெல்லாம் விலைக்கு நான் வந்து முடியாது சார். ஏன்னா ஒரு மரத்தில் வந்து ஒரு பழம் போட்டால் தான் இந்த குவாலிட்டி நம்ம எடுக்க முடியும். இதில் தான் அந்த என் ஒய்ஃபு சொன்ன மாதிரி அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. இது வந்து சுகர் கண்டென்ட் வந்து மற்ற மாம்பழங்களை விட 50% மேலே அதிகம். அந்த குளுக்கோஸ் கிடையாது, ஃப்ரக்டோஸ். இது வந்து இதில் வந்து 50% அதிகம். இனிமேல் வந்து இந்த மியாசாகி மாம்பழம் கூட நம்மகிட்ட நிறையா, இப்போ இந்த ஒரு செடி காய் போட்டிருக்கு. இந்த தோட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30 மியாசாகி மாம்பழம் நான் நடவு பண்ணிட்டேன். இனி வருங்காலத்துலலாம் எல்லாருக்குமே இந்த பழங்கள் வந்து ஃப்ரீயாக சாப்பிடலாம். நான் ஃப்ரீயாக தான் கொடுப்பேன் மாம்பழங்கள்.